ஹலோ ட்ரேடர்ஸ். ஸோ எப்படி இருக்கீங்க எல்லோரும்? ஸோ இந்த வாட்டி என்னென்னா நவம்பர் மந்தோட ரிப்போர்ட் வந்திருக்கு. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக் ஸ்டார்ட் ஆகி முடிய போகுது. ஸோ அதனால் வந்து என்னென்னா நம்ம லாஸ்ட் மந்த் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம், இல்லை அதுக்கு முந்தின மாதம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுக்கான ரிப்போர்ட் கால்ஸ் தான் இது. ஸோ கால்ஸ் வாங்க பார்க்கலாம். ஸோ மொத்தமாக இந்த மந்தில், அதாவது நான் சொல்கிறது வந்து நவம்பர் மந்த் லாஸ்ட் மந்தோட கால்ஸ் எத்தனை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 கால்ஸ். ஸோ ஐ திங்க் போன மாதம் நம்ம 12 கால் தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ அதே 12 கால் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 12 காலில் மொத்தமாக இன்ட்ராடே கால்ஸ் மட்டும் இங்கே வந்திருக்கு பாருங்கள். ஸோ இன்ட்ராடே கால்ஸ் எவ்வளோ ஆக்டிவாக இருக்குன்னு இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ ஆக்டிவான கால்ஸ் மட்டும் நம்ம ஸ்டேட்டஸ் எடுத்தோம்னா இன்ட்ராடே கால்ஸ் ஆக்டிவ் ஸ்டேட்டஸ் மட்டும் ஓகேங்களா, ஆல்மோஸ்ட் நமக்கு எவ்வளோ வந்திருக்கு, 28 கால்ஸ் வந்திருக்கு சரிங்களா, ஆக்டிவான கால்ஸ் மட்டும். ஸோ அதில் நமக்கு இன்ட்ராடே ப்ராஃபிட் மட்டும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ப்ராஃபிட் அண்ட் லாஸு. ஸோ டோட்டல் ப்ராஃபிட், டோட்டல் லாஸ், ஸோ எவ்வளோ டார்கெட் போயிருக்குன்றது எல்லாமே இங்கே இருக்குது டீட்டெயில்ஸு. ஸோ மொத்தமாக நமக்கு வந்து நவம்பர் மந்தில் ஓவராலாக வந்து 1,43,025 ப்ராஃபிட் வந்திருக்கு. லாஸ் பார்த்தீங்கன்னா 13,250 லாஸ் வந்திருக்கு சரிங்களா. ஸோ நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 1,29,775 ப்ராஃபிட் ஃபார் இன்ட்ராடே ஓகேங்களா. நம்ம ஒரு குவான்டிட்டி பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு இவ்வளோ கிடச்சிருக்கோம். ஓகே, அதே நம்ம வந்து பொசிஷன் ட்ரேடிங், ஸ்விங் ட்ரேடிங் ஆர் பொசிஷன் ட்ரேடிங் சொல்லுவோம் இல்லையா. ஸோ இது பாருங்கள், இங்கே போட்டுருக்கோம் பாருங்கள், 10 crores கேபிட்டல் டு 950 crores இந்த மாதிரி. ஸோ நம்ம ஒரு 50 crores ஆர் 10 crores வச்சு ட்ரேட் பண்ணுறோன்னா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்கான பொசிஷன் அண்ட் ஸ்விங் கால்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மொத்தமாக இதில் எவ்வளோ கால்ஸ் வந்திருக்கு பாருங்கள். பொசிஷன் கால்ஸ்லேயே வந்து உங்களுக்கு ஆக்டிவான கால்ஸ் என்னன்றது பார்ப்போம். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஓவராலாக ஆக்டிவான கால்ஸ் என்னன்றதை நம்ம பார்க்கறத விட இன்ட்ராடே கால்ஸ். ஓகே, எஸ் 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 ஓகே, ரெண்டுமே ஆக்டிவ் இருக்கா. ஓகே, ஸோ இதில் வந்து இன்ட்ராடே அண்ட் பொசிஷன் ரெண்டுமே ஆக்டிவாக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா வில் டூ ஒன் திங். ஸோ இன்ட்ராடே கால்ஸ் எவ்வளோ ஆக்டிவாக இருக்குதுன்னு பார்ப்போமா. ஸோ இதில் வந்து சரி ஓகே, நம்ம லாஸ்ட்டாக பார்த்துடலாம். ஸோ பொசிஷன் கால்ஸ் மட்டும் எத்தனை வந்திருக்கு பாருங்க. ஸோ நம்ம இதில் டார்கெட் மட்டும் ஹிட் ஆனது மட்டும் கவுண்ட் பண்ணாலே நம்ம தெரிஞ்சிடும் எத்தனை கால்ஸ் வந்திருக்குன்னு. 3. ஸோ இங்கே இந்த சைடு நம்ம கவுண்ட் பண்ணாலே தெரிஞ்சிடும் எத்தனை கால்ஸ் நமக்கு வந்திருக்குன்னு. ஸோ ஓவராலாக 17 கால்ஸ் போயிருக்கேன் இன்ட்ராடே கால்ஸ் சரிங்களா. ஸோ 2 கால்ஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட்டு. ஸோ மொத்தம் 19 கால்ஸில் 17 கால்ஸ் சரிங்களா. அதே மாதிரி பொசிஷன் கால்ஸ் எத்தனை வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த பக்கம் பார்த்தா தெரிஞ்சிடும் மொத்தம் எத்தனை கால் கொடுத்துருக்காங்க. பொசிஷன் கால் 10 கால் கொடுத்துருக்காங்க போன மாதம் சரிங்களா. ஸோ இதில் வந்து ஒரு 50 crores கீழே வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எவ்வளோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஸோ ஒரு கால்லையும் என்னென்ன டேட்டில் கொடுத்துருக்காங்கன்றது இங்கே கொடுத்துருப்பாங்க. அதோட காலோட இப்போ நம்ம வந்து உதாரணத்துக்கு இந்த ஃபஸ்ட்டு கால் மட்டும் பார்ப்போம். இந்த கால் என்ன கால்னு பாருங்கள். ஸோ உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு டேவே நம்ம கொடுத்துருக்காங்க, செல் க்ரூட் ஆயில் தான் கொடுத்துருக்காங்க. போன மாதத்துலேருந்து க்ரூடு வந்து செல்லிங்கில் தான் இருக்குது இந்த மந்த் வரைக்கும். ஸோ அதில் வந்து நான் ஒரு 50 crores இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அதாவது மினிமம் கேபிட்டல் வந்து இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 3 lakhs கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஒரு 3 lakhs இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஒரு 36,000 ஓகேங்களா. ஸோ ஒரு காலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மாதிரி மாறும். ஸோ மேலே வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக போட்டிருக்காங்க. இதே நான் ஒரு 100 crores போட்டிருந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு 43 crores கிடச்சிருக்கும் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கால்ஸ் வந்து உங்களுக்கு வரும் ஓகேங்களா. ஸோ அது அடுத்த காலில் பார்ப்போம் என்னென்னு. ஸோ அடுத்த கால் வந்து செல் கோல்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 5 டார்கெட் ஹிட் ஆகிருக்கு அதில். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 1,18,000 வந்திருக்கு நமக்கு ஓகேங்களா. இதே நம்ம வந்து ஒரு நல்ல பெரிய கேபிட்டல், அவங்க சொன்ன கேபிட்டல் இங்கே டெப்ளை பண்ணியிருந்தோம். எவ்வளோ கேபிட்டல் டெப்ளை கேட்டிருக்காங்க, 300 கோடி போட்டிருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 70 கோடி கிடச்சிருக்குன்றாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் யூ கேன் சி தட் எவ்வளோ ப்ராஃபிட்டுன்னு. நமக்கு அதுவே வந்து ஒரு 30% 20% மேலே ப்ராஃபிட் இல்லையா. ஸோ ஒரு சின்ன ட்ரேட்லேயே ஸோ நமக்கு மந்த்லி நிற்கிது. ஸோ நல்லா பெருசாக பண்ணும்போது நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் ஓல்ரெலாம் நிற்கிது பாருங்கள். இந்த லாஸ்ட் கால்னா கால்னு பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். காப்பர், பை காப்பர், செல் காப்பர் கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் என்னைக்கு கொடுத்துருக்காங்க இந்த கால் அப்படின்னா 30/11. ஸோ நவம்பரோட கடைசி நாள் இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கே தெரியும் 2 நாள் முன்னாடி காப்பர் நல்லா இறங்குச்சு. ஸோ இப்போ மார்க்கெட்டில் நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள், டிசம்பர் 1st 5th இறங்கியிருக்கா இல்லையான்னு. ஸோ நம்ம ட்ரேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஸோ ஒரு மினிமம் ஒரு 10 crores
ஆர் 950 க்ரோஸ் ரேஞ்சஸில் மினிமம் 10 க்ரோஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோன்னா என்ன கிடச்சிருக்கோம். ஸோ பை காப்பர் செல் காப்பருக்கு என்ன ப்ராஃபிட் பாருங்கள். ஸோ நமக்கு வந்து ஒரு பை காப்பர்னால் ஒரு 2 க்ரோஸ் இல்லையா கிடச்சிருக்குமா, 2 க்ரோஸ் கிடச்சிருக்குமா ஷுவர்லி. இதே செல் காப்பர் பண்ணியிருந்தோன்னா ஒரு 8 க்ரோஸ் 80 லேக்ஸ் கிடச்சிருக்குமா, கரெக்ட். இதே நம்ம ஒரு பிக் அமௌண்ட் நல்ல ஒரு மோர் தென் ஒரு 500 to 1000 க்ரோஸ் கிட்ட நியர்லி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் எவ்வளோ கிடச்சிருக்கும் பாருங்கள். இதில் ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து ஈக்குவன்சி 836 கிடச்சிருக்கும். ஆல்மோஸ்ட் இதில் 190 கிடச்சிருக்கும், ரைட்டா. ஸோ ஈக்குவன்சி ஆல்மோஸ்ட் போன மாதம் மட்டும் நமக்கு ப்ராஃபிட் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு கம்மியாக நான் சொன்னாலே ஒரு 50 க்ரோஸ் கீழே வச்சு நம்ம ட்ரேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு அதுக்கே ஒரு 11 க்ரோஸ் கிடச்சிருக்கும், ஓகேங்களா. ஸோ இதுவே ஒரு 20% நல்ல ப்ராஃபிட். இதே நம்ம ஒரு 500 to 1000 க்ரோஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோன்னா நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கோம் பாருங்கள். 1450 க்ரோஸ் 92 lakhs 50,000 கிடச்சிருக்கும். ஸோ இது எல்லாமே பொசிஷன் அண்ட் ஸ்விங் ட்ரேடிங். ஸோ இது வந்து நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இது வந்து நான் மட்டும் பண்ண முடியாது, நீங்களே பண்ணலாம். ஸோ கமாடிட்டியில் உங்களுக்கு என்ன தேவைன்னா உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் அண்ட் நாலேஜ் அண்ட் சப்போர்ட், இது 3 தான் தேவை. ஸோ இது இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக பண்ண முடியும். போன மாதம் கூட நம்ம ரிப்போர்ட் கொடுத்துருப்போம், நீங்கள் பார்க்காதவங்க பாருங்கள். சேம் பாருங்கள் எவ்வளோ கொடுத்துருக்கோம் பாருங்கள் போன மாதம் நம்ம ரிப்போர்ட்டில். ஸோ ஒரு 1,11,475 6,000 லாஸு, நெட் வந்து 1 lakh கொடுத்துருக்கோம். அதுலேயே பொசிஷன் ட்ரேடிங் நிறைய கொடுக்காம கம்மியாக கொடுத்து நம்ம வந்து போன மாதம் 1,75,00,000 போன சொல்லியிருந்தோம். ஸோ இந்த மாதிரி ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும், ஓகேங்களா. ஷுவராக உங்களாலையும் பண்ண முடியும். இப்போ நான் வந்து ஒரு சில சாம்பிள்ஸ் காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த கிளைண்ட்டுக்கு பாருங்கள் நான் போட்டிருக்கேன் பாருங்கள் 1ஆம் தேதி கால்ஸ் இந்த மாதம் டிசம்பரில் என்ன ப்ராஃபிட் கிடச்சிருக்கு பாருங்கள் கோல்டில். இந்த மாதிரி இன்ட்ராடே கால்ஸு கிளைண்ட்டான உங்களுக்கு அடிஷ்னலாக நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். ஏன்னா நீங்கள் கற்றுக்கிட்டுறப்போ வந்து எல்லாமே நீங்கள் கற்றுக்குப்பீங்கன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா. உங்களுக்கு அடிஷ்னலாக சின்ன சின்ன சப்போர்ட் தேவைப்படுன்றப்போ நம்மளே வந்து இன்ட்ராடே அண்ட் பொசிஷன் கால்ஸ் கொடுப்போம், சரிங்களா. ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து என்கரேஜ் ஒரு பூஸ்டப் தான், உங்களுக்கு ஒரு போனஸ் பாயிண்ட் மாதிரி தான், ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து என்ன சொல்கிறது கால்ஸே நம்பி ட்ரேட் பண்ணுங்க நம்ம சொல்ல வர்றதில்ல, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி அவுட்லுக்லாம் கொடுப்பாங்க உங்களுக்கு. ஸோ டெலகிராம்லேயும் வருது, பட் இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போடுவோம். இண்டிவிஜுவல் கிளைண்ட்னால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கான்செப்ட் ட்ரை பண்ணி பண்ணுவோம். இதில் பாருங்கள் காப்பர் கால் கொடுத்துருக்க பாருங்கள் இன்ட்ராடே கால்ஸு, ஒரே ஒரு கால்ஸ் தான் இன்ட்ராடேயில் ஒரு 15,000 ப்ராஃபிட். ஸோ அந்த மாதிரி ஸோ உங்களுக்கு இன்ட்ராடேவும் வரும் பொசிஷனும் வரும், ஸோ எல்லாம் கலந்து தான் போடுவோம், சரிங்களா. ஸோ அதனால் வந்து கிளைண்ட்டுக்கும் கோர்ஸ் வந்து சொல்லிக் கொடுப்போம், எஜுகேஷன்ஸு ஃப்ரீயாகவே. ஸோ கற்றுக்கிறவங்க கற்றுக்கலாம், இல்லை கால்ஸ் ட்ரேட் பண்ணலாம். ஓனாக ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லது. நீங்கள் நினைக்கிற மாதிரி 20 to 40% வந்து நிச்சயமாக ப்ராஃபிட் பண்ண முடியும், சரிங்களா. ஓகே, தேங்க்யூ. ஸோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன மாதிரி சப்போர்ட் வேணும், எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணணும் கேளுங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண சொல்கிறேன், சரிங்களா. ஸோ ட்ரேடேஜில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கமாடிட்டி ட்ரேட் பண்ணி கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். வாழ்த்துக்கள், தேங்க்யூ.